அடியார்களே, இன்று ஆன்மீக மலரில் வந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அமெரிக்காவில் வசிக்கும் கோட்டீஸ்வரர் ஒருவர் தனது 15 லட்சம் மதிப்புள்ள காரை அடக்கம் செய்ய போகிறேன், புதைக்கப் போகிறேன் என்று விளம்பரம் செய்கின்றார். அதை பார்த்த பலர், இவருக்கு என்ன பைத்தியமா பிடித்துவிட்டது, அவர் எப்படி காரை புதைக்கிறார் என்று பார்ப்பதற்கு அங்கு வருகிறார். அப்பொழுது அந்த கோட்டீஸ்வரர் சொன்னது என்னவென்றால், நாம் இறந்தவர் உடலை தானமாக அளிக்காமல் இதே போன்று புதைத்து விடுகின்றோம் அல்லது எரித்து விடுகின்றோம். அதனால் பயன் ஒன்றுமில்லை. அதனால் இறந்தவர் உடலை தானமாக அளித்தால் உடல் உறுப்பு இல்லாதவர்களுக்கு அந்த உடல் உறுப்பு கிடைத்து அவர்களும் நலமாக வாழ்வார்கள் என்று சொல்கின்றார். அப்பொழுதுதான் அங்கு வந்தவர்களுக்கு புரிந்தது, இனி நாம் இறந்தவர் உடலை தானமாக அளிப்போம் என்று உறுதிமொழி எடுத்து அங்கிருந்து செல்கின்றார்கள். இந்த பதிவை காணும் அடியார்கள், இறந்தவர் உடலை தயவுசெய்து உடல் உறுப்பு தானம் செய்யுங்கள் அல்லது கண் தானத்தை மட்டுமாவது செய்யுங்கள். இதனால் பலருக்கு பார்வை கிடைக்கும், உடல் உறுப்பு கிடைக்கும். இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் பார்வை செய்யுங்கள். அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். இறந்தவர் உடலை தானமாக அளியுங்கள் என்று உறுதிமொழி எடுத்து சிறப்பாக வாழுங்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.